புதுச்சேரி பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் வெங்கடேசன், பாஜக ஆதரவு சுயேட்சை உள்ள அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி அசோக், சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு வாரிய தலைவர் வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, அமைப்பு செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். இதனிடையே புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர்களாக மீண்டும் நிர்மல்குமார் சுரானா அறிவிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அவர், முதல் முறை போட்டியிட்டு அதிகளவு வாக்கு பெற்றது மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நிர்வாகிகள் கடுமையாக பணி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். முதலமைச்சர் எதிர்கட்சிகளுக்கு தான் அதிகமான சலுகைகள் செய்யறாங்க, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உங்க எம்எல்ஏ தான் சொல்லி எனக்கு தெரியல. அந்த மாதிரி விஷயம் எனக்கு காதுப்படல. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு மோர் ஃபோக்கஸ்லி ஒர்க் for the people, and there is a government, central government schemes. It has reached to the people, but publicity ஆகல. அதை பற்றி நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும்ட்டு நம்ம நேஷனல் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க முதலமைச்சர். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, நான் டெஃபினட்டாக விசாரிக்கிறேன். and we'll see what to do about it. புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறை மற்றும் அவசர காலங்களில் மின் பழுதுகளை சரி செய்ய போதிய ஊழியர்கள் இல்லாத நிலையில் தொழிற்கல்வி முடித்த இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க கோரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மின்துறை அலுவலகத்தில் முதன்மை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகத்தை சந்தித்து பிரச்சினைகளை பற்றி எடுத்துக் கூறினார். மேலும் தொழிற்கல்வி முடித்த இளைஞர்களுக்கு அரசு அளித்துள்ள வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வயது வரம்பு முடியும் முன்னர் வாய்ப்பளித்து வேலைவாய்ப்பு வழங்கி மின்துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை போக்குமாறு கேட்டுக்கொண்டார். நம்ம வேலை செய்யறோம், எங்க போய் தெரியாது, நைட்ல தூங்க முடியல சார். இப்ப இந்த பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத சுத்தி நடக்கிறாங்க. இவங்க தயாராகிறாங்க இந்த வேலையை செய்யறதுக்கு. இவங்களுக்கு வேலையை கொடுக்காத நம்ம ஒரு நல்ல நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு செக்ரட்டரிக்குள்ள குழப்பம் உட்காந்துக்கிறாங்கன்னு கேள்வி. ஃபைனல் திருப்பி கவர்மெண்ட் போகுது, கவர்மெண்ட் திருப்பி வருது. என்ன சார் இது விளையாட்டு? இது அதாவது நான் என்னன்னா, இது சின்ன பசங்க விளையாட்டுறா இது. இதை கேரம் அடிச்சு திருப்பி வருது. ரிவர்ஸ் அடி, பிளாக் அப் போடு, ஒயிட் அப் போடுன்றதுக்கு இது என்ன ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்குது. நம்ம இன்னைக்கு ஒரு மின்சாரம் தடைப்பட்டு போயிட்டுனா 5-6 மணி நேரம் நைட்ல தூங்க முடியாத லோட் போடுறாங்க. காலையில் ஆச்சுனாக்கா இபி மேன்லாம் வந்து சார் ஃபால்ட்டே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை சார், நோண்டி பார்க்கணும் சார், ஒண்ணுமே இல்லையே. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கக் கோரியும் புதிய குற்றவியல் திருத்த சட்டத்தின் மூலம் ஹிந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், இந்த 3 குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறி உள்ளதாகவும், இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகார சனாதன செயலாகும் என்றார். இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு மற்றும் திருபுவனை பெரியபேட் ராஜாநகரில் ரூபாய் 29 லட்சம் செலவில் தார் சாலை மற்றும் சாலை மேம்பாட்டு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 15,82,000 மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட் ராஜாநகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன்,
பாட்கோ மேலாண் இயக்குனர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், ஒப்பந்ததாரர் தட்சிணாமூர்த்தி, ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி இந்திரா காந்தி சதுக்கம் அருகில் 100 அடி சாலை என்டி மஹால் எதிரில் அமைந்துள்ள அப்போலோ மருத்துவமனை தகவல் மையத்தில் அப்போலோ மருத்துவமனை சிறப்பு நிபுணர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்து மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆலோசனை வழங்கினர். ஜெரியாட்ரிக்ஸ் கிளினிக் சிறப்பு மருத்துவர் டாக்டர் பிரியங்கா ராணா பத்ரி, எலும்பு மெலிதல், எலும்புகள் மென்மையாதல் அல்லது பலவீனமாதல், வீழ்தல் மற்றும் மயக்க நிலை, தலை சுற்றல், நினைவாற்றல் குறைதல், குழப்பம், முதுமையில் ஏற்படும் மறதி, தடுமாற்றம், உளசோர்வு, உணவு முறை ஆலோசனை, நோய் தொற்றுகளை தடுப்பதற்கான தடுப்பூசிகள், உடல் இயக்க பயிற்சி, சமநிலை பயிற்சிகள், தடுமாற்றம், விழுந்து விடுவோம் என்ற பயம், சமநிலை பிரச்சனைகள், களைப்பு, முதியவர்களுக்கு ஏற்படும் பொதுவான மருத்துவ பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இதை பற்றி மருத்துவர் பிரியங்கா ராணா பத்கிரி தீபம் தொலைக்காட்சி செய்தியாளர்களிடம் கூறும்போது, Good evening. நான் பேர் டாக்டர் பிரியங்கா ராணா பத்கிரி and I am a geriatrician. Geriatrics na medicine for people above the age of 60, senior citizen clinic. Sorry. So we are doing here once every month in this Apollo Information Center for all the elderly people above the age of 60. Who should visit the clinic? People first above the age of 60, then people who are having chronic medical complaints, meaning diabetes or hypertension, then high cholesterol levels, you're having arthritis issues, breathing issues. All of these people can visit the clinic. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பாகூர் ஹார்ட் ஹிட்டர்ஸ் அணி சார்பில் 3ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 31 அணிகள் கலந்து கொண்டு களமிறங்கின. இந்த கைப்பந்து போட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி போட்டியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இறுதிப் போட்டி நடைபெற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன. இதில் முதல் பரிசை விமல் ஃப்ரெண்ட்ஸ் அணியினரும், 2ஆம் பரிசை ஹார்ட் ஹிட்டர்ஸ் அணியினரும், 3ஆம் பரிசை தூக்கண்ணம்பாக்கம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் பெற்றனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளையும் ரொக்க பணம் ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், முத்துக்குமரன், அசோக் ஷிண்டே, கனதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகிறது. புரட்சி கவிஞரும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னனும் என்ற தலைப்பில் இந்த மாத விழா நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு தமிழறிஞர் மன்னர் மன்னன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். மேலும் தமிழ் அறிஞர்கள் துரை மாலிரேயன், செங்கமலத்தாயார், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி புரட்சி கவிஞரும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னனும் என்ற தலைப்பில் தலைமை உரையாற்றினார். வேல்விழி சிவக்கொழுந்து தொகுப்புரையாற்ற ஈஸ்வரி தேவி நன்றி தெரிவித்தார். பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பூரி ஜெகநாதர் கோவிலில் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. இந்த தேர் திரும்பும் புனிதமான நாள் கடவுள் ஜெகநாதர், சகோதரர் பாலபத்திரர் மற்றும் சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோர் குண்டிச்சா கோவிலில் இருந்து அவர்களின் நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கிறது. பாண்டிச்சேரி உட்கல் சமாஜ் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தமிழகத்தை சேர்ந்த அனைத்து வயது மக்களும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடனும் கோவில் வளாகத்தில் நிலை கொண்டிருந்த ரதத்தை இழுத்து மகிழ்ந்தனர். மங்கள ஆரத்தி மற்றும் அர்ச்சனையுடன் ஸ்ரீ சசிகாந்தாஸ் மேற்பார்வையில் ரத இழுத்தல் நடைபெற்றது. பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் ஒடியா புலம்பெயர்ந்தோர் தங்கள் மாநிலத்தை விட்டு வெளியே இருந்தாலும் ரத யாத்திரையில் கலந்து கொண்டனர்.
கல்வே பங்களா அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ஜெயக்குமார், அனிதா மற்றும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் ஆல கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோபூஜை, விஸ்வரூப தரிசனம், 4ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் கும்பங்கள் புறப்பட்டு ஆலய கருவறை விமான கோபுரத்தை வந்தடைந்தது. விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிம்ம லக்னத்தில் கருவறை விமானம் மற்றும் கொடிமரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா கணபதி, ஸ்ரீகிருஷ்ணன், போத்திராஜா, முத்தால் ராவுத்தர், நாகராஜன் ஆகிய பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தின் நகரப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நைனா முகமது என்பவரால் சகாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபரிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்த எந்த தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட் கொடுத்தவர்கள் பலமுறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து ஹஜ், உம்ரா பண மோசடி மீட்பு குழு என்ற அமைப்பு மூலம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட நபர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா அழைத்து செல்வதாக கூறிய நபரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு தவித்து நிற்பதாகவும், இதுகுறித்து தொலைபேசியில் கேட்டால் கேட்பவரை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சஹாரா டிராவல்ஸில் உம்ரா போகிறதுக்காக எங்கள் ஃபேமிலியிலேருந்து நானும் என் மாமியாங்க, என் கொழுந்தனார் பொண்டாட்டி, அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு 6-7 பேர் பணம் கட்டியிருந்தோம். பணம் கட்டி ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட் கட்டுறப்பயே நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நெருக்கடி கொடுத்து எங்களை கட்ட சொன்னாங்க. நாங்களாம் கட்டினோம். அந்த ஆசையில் உம்ரா போகிறோங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கட்டினோம். கட்டியும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளாக பணம் வாங்குறப்ப மட்டும் அவர் நைனா முகமது பர்டிகுலராக ஃபோன் அடித்து அவர் மட்டும் நீங்கள் அமௌண்ட் செலுத்துங்க, உங்களை நான் அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு எங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பணமும் புரட்டி கொடுத்துட்டோம். மறுபடியும் பாஸ்போர்ட்டு, விசாலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விசா அனுப்புனதுக்கப்புறம் அடுத்த செகண்டே 1 ஹவரில் இந்த மாதிரி எங்களுக்கு பணம் கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு அனுப்ப முடியும், அந்த மாதிரிலாம் சொல்லி எங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி பணம் வாங்கி நாங்களும் அமௌண்ட் கட்டிட்டோம். அமௌண்ட் கட்டியும் எங்களுக்கு சரிவர எந்த பதிலும் வரல. விசாவோட டேட்டை முடிஞ்சதுக்கு கேட்குறப்ப என்ன நீங்கள் இந்த மாதிரி டேட் கொடுத்தோம், நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு அனுப்பலையேங்கிறதுக்கு அதுக்கு அவர் வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எனக்கு 1000 பேர் இருக்காங்க, என்னோட டேஷ் கூட பிடுங்க முடியாது அதுங்கிற மாதிரிலாம் பொம்பளைன்னு கூட பார்க்காம, ஒரு லேடிஸ் கூட பார்க்காம அப்படி பேசுனாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு அது கிடைக்கல. ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு உம்ரா விஷயத்துல எங்களை ஏமாத்தினாங்கிறது தான் எங்களோட அனைத்து பெண்மணியோட மன உளைச்சலும். அவ்வளவுதான். எப்படிதான் கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா வரப்ப நல்லா ஒரு தேன் ஒழுங்கு பேசுவாங்க. ஆனா பேசுறதுக்கு மற்றபடி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. பணம் விஷயம் தான் சுவிட்ச் ஆஃப் தான். பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி ஆகியோர் உப்பளம் தொகுதி முழுவதும் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் பொறுப்பாளர் இளையராஜா, திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும்
இந்தியா கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். ஐயா திரு வைத்திலிங்கம் அவர்கள் உங்களிடத்தில் நன்றி சொல்ல வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில சிறப்பான வரவேற்பு கொடுத்த பெரியவர்கள் நன்றி கூறி வருகிறார்கள். சிறப்பாக வரவேற்பு அளிக்கும் நோயல் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உங்கள் வீட்டு பிள்ளை திப்ராயப்பேட்டையை சேர்ந்த மகளிர் அணி தலைவி பஞ்சகாஜி அவர். காரைக்கால் மாவட்டம் தலத்தேரு பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன. கடந்த 5ஆம் தேதியன்று விக்னேஸ்வர பூஜை, முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 7ஆம் தேதி 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. 14 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் கோவில் அறங்காவலர் பார்த்திபன் மற்றும் காளிதாஸ் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வடபத்திர காளியம்மன் அருளை பெற்றனர். பிரான்ஸ் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகின்றது. இதில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஜூன் 30ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் துணை தூதரகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள தேய்தா வீதியில் அமைந்துள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் காரைக்கால் மற்றும் தென் தமிழக மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களித்தனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் காரைக்கால் மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குருவினத்தம் திரௌபதி அம்மன் கோவில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழுவினரால் இன்றைய தேதி வரை நிர்வாகம் செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த அறநிலையத்துறை சார்பில் தனி அதிகாரியாக குருவினத்தம் ஆசிரியர் லிங்கசாமி நியமனம் செய்யப்பட்டார். குருவினத்தம் பொதுமக்கள் மற்றும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை செய்து அறங்காவலர் குழுவினர் தமது பொறுப்பை ராஜினாமா செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 123வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதிய ஜனதா கட்சி காரை மாவட்ட ஓபிசி அணி சார்பில் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஓபிசி அணி காரை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். ஜூன் மாதம் 14ஆம் தேதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக 25வது நாளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் புதுவை மாநில விஜய் சேதுபதி ரசிகர்கள் சார்பில் என்ஆர் பாளையத்தில் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுடன் கேக் வெட்டி அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் இயக்க நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் முக்கிய நிர்வாகிகள் ஆஷிக், பிரசன்னா, வசந்த், விஜய், நவீன் பாபு, முகேஷ், நட்பரசன், பிரதீப், ரீகன், செல்லதுரை, ரிஸ்வி, கவி, கோகுல், ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். அமரர் அமராவதி அம்மாவின் அறக்கட்டளை சார்பாக வில்லியனூர் உத்தரவாகினிபேட்டில் சென்ற ஆண்டு அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களை பெற்ற அட்டவணை மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த ராஷ்மி, சந்தோஷ்குமார், அருந்ததி ஆகியோருக்கும், 12ஆம் வகுப்பில் பாக்கியலட்சுமி, சுபாஷ் சந்திரபோஸ், மில்வினா ஆகியோருக்கு நினைவு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனர் சுப்ராயன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற ஆசிரியர் தணிகாசலம் தொகுப்புரை வழங்கினர். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ராசு ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநில விருது பெற்ற பார்த்தசாரதி சிறப்புரை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஜெயபால சுப்பிரமணியன் மற்றும் ஆதவன் புண்ணியகோடி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
திண்டிவனம் வட்டம் பாதிரி கல்லங்கக்குப்பம் ஸ்ரீ அரசமரத்தடி வலம்புரி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி, ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி, ஸ்ரீ நாகராஜா, நாகக்கன்னிகள், தேவதைகள், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஸ்ரீ கருட பகவான் சன்னதிகள், ஸ்ரீ கருப்பண்ணசாமி, ஸ்ரீ வீரன் சுவாமி, ஸ்ரீ முனீஸ்வரன் சுவாமி, ஸ்ரீ சப்தக்கன்னிகள் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடங்கள் புறப்பாடு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத அய்யனாரப்பன் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ அய்யனாரப்பன் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அக்னி வசந்த விழா எனும் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேலும் 7ஆம் நாள் அரங்கேற்றமும் அன்மன் பிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அம்மன் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தர்மராஜர் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். நிகழ்ச்சிக்காக உபயதாரர்கள், மாட விழாக அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கனாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராமம் தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்.